ஒரு சின்ன அமைதியான கிராமம். ரொம்ப சாந்தமா இருக்கும் அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஆள் இருந்தான். அவன் பேர் கதிர். யாருக்காவது சின்ன பிரச்சனை வந்தா கூட கதிரை கேளுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. மாடு தொலைஞ்சாலும், வண்டி சேற்றில் சிக்கினாலும், வீட்டுல ஏதாவது சரியில்லைன்னாலும் கதிர் இருந்தா போதும். கதிர் எப்போதும் கிடைப்பான். இல்லைன்னு சொல்ற பழக்கம் அவனுக்கு இல்லவே இல்லை. மற்றவர்களுக்கு உதவினால்தான் நல்ல மனிதன் ஆகலாம் அப்படின்னு அவன் மனசார நம்பினான். அதனால யார் எப்போ வந்தாலும் அவன் வேலை, அவன் ஓய்வு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆனா நாட்கள் போக போக கதிர் கவனிக்காமலே ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அவனோட வாழ்க்கை அவனுக்கே இல்லாம போயிட்டு இருந்தது. அவனோட வயல் பாதிதான் உழுது இருந்தது. வீட்டுக்கூரை பழுதாகவே இருந்தது. ஆனா அவன் தினமும் மற்றவர்களோட பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டே இருந்தான். மாலை நேரம் சோர்வா வீட்டுக்கு வந்தா அவனோட அம்மா மெதுவா சொல்லுவாங்க, டேய் கதிரே, நீ எல்லோருக்கும் உதவுற, ஆனா உன்னை பாத்துக்கிறது யாருடா? கதிர் சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு, பரவாயில்ல அம்மா, ஒரு நாள் நினைவில் வைப்பாங்கன்னு சொல்லுவான். ஆனா அந்த நாள் வரவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு வானம் கருமையா மாறிச்சு. மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் ஊர்ல எல்லாரும் தங்கள் பயிர்களை காப்பாத்த ஓட ஆரம்பிச்சாங்க. கதிரும் ஓடினான். ஆனா அவன் தன் வயலுக்கு ஓடல, அவன் நண்பனோட வயலுக்கு ஓடினான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வேகமா வேலை செய்தாங்க. அந்த நேரத்துல கதிரோட வயல் அப்படியே திறந்தபடியே இருந்தது. சிறிது நேரத்துல மழை பலமா கொட்ட ஆரம்பிச்சது. வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்போ கதிர் பார்த்த காட்சி, அவனோட முழு பயிரும் சேதம். அவன் எதுவும் பேசல. அமைதியா நின்னு ஒரு காலத்துல நம்பிக்கையா இருந்த வயலை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த இரவு அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு உடைஞ்சது. அடுத்த நாள் காலை கதிர் ஊரின் ஓரத்துல இருக்கிற ஒரு பெரியவரை சந்திக்க போனான். ரொம்ப வாழ்க்கை அனுபவம் உள்ளவர். கதிர் மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான். வேலையால நான் சோர்ந்து போகல, மக்களால தான் சோர்ந்து போறேன்னு சொன்னான். அந்த பெரியவர் அருகில ஓடுற ஆற்றை பார்த்தபடி சொன்னார், இந்த ஆறு எல்லோருக்கும் தண்ணி தருது, ஆனா அது தன் எல்லைய மறந்தா என்ன ஆகும்? கதிர் கொஞ்ச நேரம் யோசிச்சு, வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும்னா. பெரியவர் சிரிச்சாரு. அதுதான், கருணைக்கும் எல்லை வேணும், இல்லனா அது நம்மளையே அழிச்சிடும். அப்புறம் அவர் சொன்னாரு, 7 நாட்கள் யாராவது உதவி கேட்டா உடனே ஆமுன்னு சொல்லாதே. முடியுமா முடியாதா என்று உன்னிடம் நீயே கேள். முடியலன்னா இன்று முடியாதுன்னு சொல்லு. முதல் நாளே கதிருக்கு சோதனை. நண்பன் வந்து உதவி கேட்டான். கதிர் தன் வயலை பார்த்தான். மனசு 2 பக்கம் இழுத்தது. ஆனா முதல் முறையா ஆழமா மூச்சு இழுத்து, இன்று முடியாது, நாளை பார்க்கலாம்னு சொன்னான். அந்த நாள் மாலை கதிரோட வேலை அவனுக்காக முடிஞ்சது. மனசுக்குள்ள ஒரு அமைதி. நாட்கள் போனது. கதிர் மெதுவா மாறினான். எல்லோரையும் சந்தோஷப்படுத்த ஓடல. மனசுக்கு சரியில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிட்டான். ஒரு நாள் மழை பெய்யும் போது அவனோட வீட்டு கூரை ஒழுகுச்சு. யாரும் வரல. ஆனா அவன் கோபப்படல. தானே சரி பண்ணிக்கிட்டான். அந்த இரவு அவன் மனசுக்குள்ள சொன்னான், அப்படின்னா இதுதான் சுயமரியாதையா? கதிர் மாறினதோட அவனோட வாழ்க்கையும் மாறிச்சு. வயல் செழிச்சு, உடம்பும் மனசும் நல்லா இருந்தது. ஆச்சரியமா மக்கள் அவனை இன்னும் அதிகமா மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் கிடைக்காததால உலகம் சிதறல. எல்லோரும் தங்கள் பொறுப்பை தாங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அந்த பெரியவர் வந்து கேட்டார், நீ எல்லோருக்கும் கிடைக்காம இருந்ததால ஊர் என்ன ஆனது? கதிர் சிரிச்சு சொன்னான், ஒன்னும் கெடல, எல்லாம் நல்லதுக்குத்தான் மாறிச்சு. சில நேரம் இல்லைன்னு சொல்றது கெட்டது கிடையாது, அது சுயமரியாதை. நீ பாதுகாக்கிற விஷயங்களைத்தான் மக்கள் மதிப்பாங்க. எல்லோருக்காக எல்லா இடத்திலும் இருந்தா ஒரு நாளும் உனக்காக இருக்க முடியாது.